Hi, NCERT Grade 12 Chapter 4 Chemical Kinetics உடைய book back question solution பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.3 The decomposition of NS3 on platinum surface is a zero order reaction கொடுத்துட்டாங்க. What are the rate of production of N2 and H2 if K equal to அப்படின்னு K ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ரைட், அப்போ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோடைய இந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர்? இது வந்து ஜீரோ ஆர்டர் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கேவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது அம்மோனியாவோட டீகம்போஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதலாமா? ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக எழுதும்போது நமக்கு என்ன ஆகும்? 2NH3 will produce N2 plus 3H2. ஸோ இதுதான் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். ரைட், இது வந்து ஜீரோ ஆர்டர்னு சொல்லியாச்சு. அப்போ நான் ரேட் எழுதும்போது எப்படி இருக்கும்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து இங்கே அம்மோனியா பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 1 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு வரும். இது ஒரு ரிலேஷன். ரைட்டா? ஸோ அது ரெண்டையும் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ என்ன கொஸ்டின்? ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் N2 அண்ட் H2 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னது? இந்த ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாச்சியோமெட்ரியோட இங்கே எழுதிக்கலாம். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இங்கே ரேட் ஈக்குவல் டு கேன்னு சொல்லியாச்சு. அப்போ K தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into change of concentration of ammonia with respect to time இல்லையா? ஸோ என்ன மோல் நம்பர் இருக்கோ அந்த ஸ்டாச்சியோமெட்ரியில் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்ன ஆயிரும்? அதாவது ரெசிப்ரோக்கலில் வந்துடும், அதோடைய இன்வர்ஸில் வந்துடும். ரைட், இது ஏன் அப்படின்ற ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி தியரி கிளாஸஸில் பார்த்துருப்போம். ரைட்டா? இல்லைனா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன வரும் நமக்கு? N2 பாருங்கள். N2ல நமக்கு 1 தான் இருக்குது. இப்போ 1/1னாலும் 1 தான். ஸோ அப்போ என்ன நமக்கு D of N2 divided by dt. ஆக்சுவலாக ரியாக்டன்ட் வச்சு போடும்போது நமக்கு மைனஸ் வரும். ரைட், ஸோ D of N2 by dt and that is equal to என்ன நமக்கு 1/3 into change of concentration of H2 divided by dt இல்லையா? ஸோ இதுதான் அது ரேட்டு ஒரே ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டினில் என்ன இருக்குது நமக்கு? இந்த N2வும் இந்த H2 ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நான் தனித்தனியாக எழுதுனா என்ன ஆகும்? K that is equal to D of N2 அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் change in concentration of N2 with respect to time. ரைட், ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இதுதான் அது நமக்கு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் N2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு K. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? கேவோட வேல்யூ 2.5 into 10 to the power of -4 ஆன்சர். இதுதான் என்னது நமக்கு? N2 ஃபார்ம் ஆகக்கூடிய ரேட்டு, எவ்வளோ ஸ்பீடாக N2 ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. அதே மாதிரி H2 போகலாமா? H2 போகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? K தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 into ஃபார்மேஷன் ஆஃப் H2 இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இதுதான் என்னது நமக்கு? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இல்லைனா அங்கே என்னது நமக்கு ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2 தட் இஸ் ஈக்குவல் என்னது? 3 into K. அப்போ கேவோட வேல்யூ என்னது? 3 into 2.5 into 10 to the power of -4 போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 7.5 into 10 to the power of -4. ஸோ இதுதான் அது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2. எல்லாத்துக்குமே யூனிட் போட்டுக்கோங்க. இப்போ இது ஈக்குவல் டு K வரதுனால கேவோட யூனிட் அப்படியே வரப்போகுது. ரைட்டா? ஸோ ரேட்டுக்கு ரைட், ஏன்னா ரேட்டும் கேவும் இங்கே சேம் தான். அப்போ இதுக்கும் சேம் யூனிட் தான். பட் எல்லாத்துக்கும் இன்னும் நீங்கள் அந்த யூனிட்டை அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. நான் டைம் பீங்காக என்ன பண்ணல எழுதலை. இப்போ மோல் இன்வெர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வெர்ஸ், இங்கேயும் அதே மாதிரி என்னது மோல் இன்வெர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸில் நமக்கு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டாச்சியோமெட்ரி. அதாவது ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டாச்சியோமெட்ரிக்காக எழுத தெரியணும், இந்த பேலன்ஸ்டாக நமக்கு எழுத தெரியணும். ரைட், அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா இந்த ரேட்டோடைய அந்த ஈக்குவேஷனை நம்மளால் கொண்டு போக முடியும். ஏன்னா இங்கே நம்பர் தப்பாக போட்டிங்கன்னா இங்கேயும் நமக்கு என்ன ஆயிரும்? தப்பாயிரும். ஸோ ஒன்ஸ் இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு கே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இங்கே நமக்கு ரேட் தான் வரும். பட் இது ஜீரோ ஆர்டர் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட் ஈக்குவல் டு கே அப்படின்னு நமக்கு வந்துடும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் 0 வரதுனால இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.